ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒரு 3-in-1 வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் நான் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறேன், பட் நிறைய பேர் இந்த காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சர் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னோட ப்ராடக்ட்ஸ் நல்லா இருந்தாலுமே சேல்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஒன்று. அண்ட் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த கோர்ஸை கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது, பட் ஏன் அப்படின்ட்டு ஆனால் ஏன் கற்றுக்கணும் அப்படின்ற கொஸ்டின் மார்க்ஸும் இருக்குது. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது, பட் நம்ம கமர்ஷியலாக கிடைக்கிறதே யூஸ் பண்ணிடலாமே, இது ஏன் நம்ம கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை கற்றுக்கிட்டு நம்மளுக்கே செய்யணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தீங்க. அண்ட் சில பேர் என்கிட்டையுமே உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கும் மற்ற பிராண்ட் ப்ராடக்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறவங்களும் கேட்டீங்க. ஸோ என்னோட கஸ்டமருக்காக இருக்கட்டும், இல்லை என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, உங்களோட அந்த எதை உங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னாலும் இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். எனிவே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் என்னன்றது சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம ரொம்ப ஸ்கின் கேர் ப்ராடக்டில் இன்வால்வ் ஆகலைனாலும் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்டில் இருந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் கேர் ப்ராடக்ட் ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். சரிங்களா? மூணு நோக்கத்தில் நீங்கள் பார்க்கணும். நான் 3 நோக்கத்துலேயும் சொல்லுவேன், நீங்களும் 3 நோக்கத்துலேயும் பார்க்கணும். அதாவது வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரராக இருந்தாலும் சரி, லைக் கிளாஸ் கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நம்ம டெய்லி நீடடாக என்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஷாம்பு யூஸ் பண்ணுவோம், தலைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுவோம், அண்ட் அது போக சோப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே சொல்கிறேன். ஷாம்பு, சோப்ஸ் அண்ட் டூத் பேஸ்ட், பாடி வாஷஸ் லைக் வாட் எவர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். டெய்லி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, ஒயிட்டனிங்கோ, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஹேர் ப்ராப்ளமோ, இல்லை ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடாக நீங்கள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, டோனராக இருக்கலாம், சீரமாக இருக்கலாம், அண்ட் ஃபேஸ் க்ரீமாக இருக்கலாம், சன்ஸ்கிரீனா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது பாடி லோஷன் இந்த மாதிரி இருக்கலாம். ஹேர் கேராக இருக்குது அப்படின்னா ஹேர் ஸ்ப்ரேயாக இருக்கலாம், ஹேர் ஆயிலாக இருக்கலாம், ஷாம்பூவாக இருக்கலாம், இந்த மாதிரி ப்ராடக்டாக இருக்கலாம். ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்டாக இருக்கலாம். நீங்கள் ரெடி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, கிளாஸ் கற்றுக்கணுன்னு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண தெரியணும் அப்படின்னு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஹேர் கேர் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் இது சொல்கிறேன். ஏன் நம்ம அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கோம் அண்ட் நிறைய பிராண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் சொல்லணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஷாம்பு இருக்குன்னு வைங்க, சோப்ஸ் இருக்குன்னு வைங்களேன், நம்ம ஹேண்ட்மேடாகவே ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம். நிறைய பிராண்ட்ஸ் ஹேண்ட்மேடாகவே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பிராண்டுக்கும் மற்ற பிராண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸோ, இல்லை நீங்கள் ரெடி பண்ணுவீங்க இல்லையா, அதாவது எந்த வித ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே, அதாவது கலர்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணாமல் பண்ணாலுமே இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துலேயுமே எடுத்த உடனே கலர்ஸ் ஆட் பண்ணவே மாட்டோம். அதே மாதிரி தான் கிளாஸ்லேயும் எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அதில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 100க்கு 99.99% கலர் ஆட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்லியிருப்பேன். இந்த டிண்டட் லிப் பாம் அப்படின்ட்டு வரும்போது மட்டும் லிப் சேஃப் அது மட்டும் தவிர்க்க முடியும், ஏன்னா அது டிண்டட்னாலே கலர் கொடுக்கக்கூடியது. ஸோ அது மட்டும் இது பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ஷாம்பூஸில் எடுத்த உடனே அது அட்ராக்டிவாக இருக்கிறது, கலர் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் நல்லா நிற்கணும்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா, ஒரு ஆலோவேரா ஷாம்பு இல்லை நீம் ஷாம்பு இருக்குன்னு வைங்களேன், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்னு சொல்லியே ஸ்கேம்ஸ் நடக்கும். எப்படின்னா, ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் செய்வாங்க, எல்லாம் ஷாம்பு பேஸ் வச்சு செய்வாங்க, இல்லை ஷாம்பு செய்கிற அதே ப்ரொசீஜரில் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நீம் எக்ஸ்ட்ராக்டோ இல்லை ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டோ அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு அதில் நீம் கலரை மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த மெல்டன் பூர் சோப்ஸ்லையும் எப்படி தான், கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸில் கூட இப்போ அப்படி பண்ணுறாங்க. ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், அது அவ்வளோ கலராக இருக்குது, அதில் எவ்வளோ நீம் ஆட் பண்ணியிருப்போம், எவ்வளோ ஆலோவேரா ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அது கலர் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பேச்சு திறமையிலே இது பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ ஆலோவேரா எடுத்தாலுமே அது க்ரீன் கலர்லாம் வராது, உள்ளே இருக்கக்கூடிய பல்ப்பு தான் நம்ம எடுப்போம். ஸோ அந்த ஷாம்பு நம்ம பண்ணும்போது அது ஒயிட் கலர் ஒரு மாதிரி, அந்த கலர்லெஸ் லைட் ஒரு மாதிரி
அந்த எல்லோ கலர் ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த கலரில் தான் இருக்கும். அந்த கலரில் தான் இருக்கும். பச்சைன்லாம் வந்துட்டு லைக் இந்த கலரு, அப்புறம் இந்த டார்க் க்ரீன் கலர், அந்த கலர்லலாம் இருக்கவே இருக்காது. நீம் ஷாம்பு, இந்த டேண்ட்ரஃப் ஷாம்புலாம் செய்வீங்களே, துளசி குப்பைமீன் இதெல்லாம் போட்டு, அதுவுமே அந்த பச்சை கலரில் இருக்குல்ல, அப்படிலாம் இருக்காது. அது ஒரு மாதிரி கலர் வந்துட்டு ஃபேட் ஆகி வேற ஒரு கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸுமே வந்துட்டு நடக்கும். ஸோ நீங்கள் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதை வாங்கலேன்னு சொல்கிறத விட அதுக்கும் இதுக்கும் மற்றதுக்கும் நம்மளோடதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்துட்டு நீங்கள் சொல்லி கஸ்டமருக்கு புரிய வைக்கும் போது உங்களோட உங்களோட பேச்சு திறமை தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கும். ஸோ அதுதான் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை பற்றி நீங்கள் தான் வந்துட்டு எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமருக்கு இதை எடுத்து சொல்லணும். அதே மாதிரி தான் நிறைய பேர் கிளாஸ் வந்து இது பண்ணீங்களே, ஏன் வந்துட்டு மற்ற ப்ராடக்ட்ஸை விட இது பண்ணணும் அப்படின்னு, அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி சொன்னது ஹேண்ட்மேடு ப்ராடக்ட்ஸுக்குள்ளேயே நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஸ்கேம்ஸ்னு வைங்களேன். இப்போது நீங்கள் ஷாம்பு வாங்குறீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு கிளியர் டைப் அண்ட் பேர்ல் டைப் 2 டைப் ஆஃப் ஷாம்பு வந்துட்டு இருக்குது. ஸோ அது செய்கிறதுக்கு ஒரு கிளியர் டைப் ஷாம்பு செய்கிறதுக்கு ஒரு 3 to 4 இன்க்ரீடியன்ட் போதும். அப்புறம் பேர்ல் டைப் செய்கிறதுக்கு ஒரு 5 to 6 இன்க்ரீடியன்ட் போதும். இது ஃபுல்லாகவே இந்த இன்க்ரீடியன்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு பிளான் பேஸ்ட் இன்க்ரீடியன்ட்டாக தான் இருக்கும். இதனால் நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. பேபி ஷாம்ப்ஸில் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்டை தான் சூஸ் பண்ணி கூட நம்ம கிளாஸ்லையுமே சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்டை தான் நம்ம ரெடி பண்ணுறதும் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ இதில் நீங்கள் மார்க்கெட்ஸில் வாங்குறதுல உங்களுக்கு நல்ல அந்த ஃப்ராக்ரன்ஸாக, அதாவது பீப்புள் இப்போ நிறைய பேர் என்ன ஒரு இடத்துல வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு அடிக்ட் ஆகுறது என்ன, கலர் ஒன்று ஃப்ராக்ரன்ஸ், அது மட்டும் தான், அவ்வளோதான். அதில் எவ்வளோ சைடு எஃபெக்ட் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற சில பேர் மைண்ட் செட்டு கூட இருக்குது. அவ்வளோ அது ஒரு ரூபாய் இல்லை 100 ரூபாய் கொடுத்து வாங்கிடுவோம். ஆனால் லட்சக்கணக்கில் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு 5 வருஷத்தில் கொடுப்போம். அதுக்கு இப்படி ஒரு மாற்றுக்கருத்து இருக்குன்னு சொன்னால், அடப்போமா நீ பிஸ்னஸ் மைண்டில் வர்ற அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளை நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. அவங்க பட்டு திருந்தினதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஹெல்த் விஷயத்தில் பட்டு திருந்தவே முடியாது, சரிங்களா? ஸோ மற்ற விஷயத்தில், அனுபவ விஷயத்தில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பட் ஹெல்த் விஷயத்தில் பட்டு திருந்தினா உடம்பே அங்கே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இந்த ஷாம்புவாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்துட்டு இருக்குது. லைக் அதாவது இந்த ஷாம்பூஸ்லாம் வந்துட்டு நுர அதிகமாக வர்றது, அதே மாதிரி ஹேர் வந்துட்டு நல்ல சாஃப்டாக இருக்கிறது. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு நம்ம ஹேண்ட்மேடாக ரெடி பண்ண ஷாம்பூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேர் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸசிவ் ஆயிலையும் நல்லா ரெடியூஸ் பண்ணிடும். இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பூ வந்துட்டு நல்லா இருக்கும். ஆனால் அதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ப்ளிட் எண்ட் வரும். ஸோ ஸ்ப்ளிட் எண்ட் வருமா, ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது கண்டிஷனர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹேர் ஜெல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவோம். அது அப்போ நல்லாயிருக்கும். ஆனால் ஹேரில் அவ்வளோ ப்ராப்ளம் கொண்டு வரும். ஹேர் ஃபால்லேருந்து அவ்வளோ ப்ராப்ளம் கொண்டு வரும். ஒன்றுத்துக்கும் நம்ம ப்ராடக்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ ப்ராடக்ட்ஸே தேவையில்லை நம்மளை பொறுத்த வரைக்கும். ஒரு ஆயில், ஹேர்பல் ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி, பிளைன் கோகோனட் ஆயில் இருந்தாலும் சரி, ஒரு ஹேர் ஆயில் போதும். அண்ட் ஷாம்பு, மைல்டான ஷாம்பு, உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பா, ட்ரை ஸ்கேல்பா, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஷாம்பு, அதுவும் ஹேண்ட்மேடாக, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாமல், இந்த 2 போதும். அதுக்கப்புறம் இந்த ஹேர் க்ரோத் இந்த ஆயில் போட்டால் தான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். சும்மா விற்கணுன்ற நோக்கத்துலலாம் நம்ம சொல்லக்கூடாது. மனசாட்சிக்கு இது பண்ணி தான் நம்ம வந்துட்டு எதுவாக இருந்தாலுமே இது பண்ணணும். உங்களோட ஜெனட்டிக் எப்படி இருக்கோ அது ரிலேட்டட். எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு நிறைய முடி, அதனால எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு அதனால இப்படி இருக்குது. பட் எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஹேர் ஃபால் ஆனதுனால, ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு தான் நான் ஷாம்பு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தது. அப்படி நீங்கள் இது பண்ணலாமே தவிர, முடி உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இவ்வளோத்துக்கு தான் இருக்கும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் போட்டு இது பண்ணால் அப்படியெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. அண்ட் ஜெனட்டிக் ரிலேட்டடாகவும் ஒயிட் ஹேர் டக்குன்னு வருது அப்படின்னா அது ஒன்று. அண்ட் சாப்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நம்ம தவிர்க்க முடியாத ஒன்றே தவிர, மற்றபடி நான் சொல்ல வருது மற்ற கமர்ஷியலாக இருக்கிறதுக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அந்த இது வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ லென்த்தாக போச்சுன்னா பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து நடக்குது. ஸோ அதாவது ஸ்கேம்ஸ் மீன்ஸ் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். பேரபன், சிலிகான்ஸ், இன்னும் எக்ஸட்ரா எக்கச்சக்கமான, நீங்களே அந்த பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் எடுத்து பாருங்கள். அந்த இன்க்ரீடியன்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அதோட சைடு எஃபெக்ட்ஸ்னு கூகுள் பண்ணி பாருங்கள், அவ்வளோ வரும். நான் ஆல்ரெடி இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கு அது போய் சேரலை.
இப்பயும் போடுறேன், இதுவும் போகாது. பார்க்குற நீங்கள் கூட லைக்கும் பண்ண மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்க எனக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒருத்தருக்காவது போய் சேரும் அப்படின்ற ஒரு இதுதான். லைக் இப்போ வந்துட்டு அந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட். இதனால மெயினாக என்னென்னா நம்மளுக்கு வந்துட்டு மூச்சு திணறல், இது நம்ம டெய்லி நம்மளை அழிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் அதாவது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது டெய்லியும் நம்மளை ஒரு 100க்கு 1% அழிச்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ப்ராடக்ட் அப்படி இப்படின்னு நம்ம அதாவது என்ன சொல்கிறது, நம்மளோட பணத்தையோ இல்லை நம்மளோட அந்த கிராண்ட் அந்த இது ஒரு இதை வந்துட்டு இதில் காட்டி சில பேர் அப்படி இருப்பாங்க, நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நம்மளே அழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அதில் அவ்வளோ ஹார்ம்ஃபுல் இருக்குது. நீங்கள் இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்ஃபர்டிலிட்டி, அப்புறம் வந்துட்டு மூச்சு திணறல், ஹெட்டேக்கு, அப்புறம் கண்ணு சீக்கிரம் இதுவாகிறது. மெயினாக வந்துட்டு இந்த ஹேர் டைலாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதுவே உங்களுக்கு ஒயிட் ஹேர் வர வைக்கும். அண்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போது ஒயிட் ஹேர் வர வைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சோப்ஸ்லேயுமே வந்துட்டு ஆயில்ஸ் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் இருந்தாலே போதும், சூப்பரான ஒரு சோப்ஸ் வந்து செய்யலாம். சோப்ஸ்லேயே என்னன்னே தெரியாத கெமிக்கல்ஸ்லாம் வந்துட்டு அதில் இருக்குது. அதுலேயும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்ற உடனே இவ்வளோ பர்சன்டேஜ் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இருக்குது அப்படின்னு காமனாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கூட ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்றது ஒரு ஒரு சிந்தட்டிக் விஷயம், அதாவது ஒரு கெமிக்கல் லிஸ்ட்டில் தான் வரும் அப்படின்றது கூட லைக் நான் கூட அப்படி தான் இருந்தேன். பட் இந்த கமர்ஷியல் அதாவது லைக் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த சில விஷயங்கள் தெரியாமல் இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்துலையுமே ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு இந்த லங்ஸு ஸ்பாயில் ஆகுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுதான் நான் சொன்னல இன்ஃபர்டிலிட்டி, இதுதான் இப்போ அதிகமாக இருக்குது. அதுக்கு அதான் 100க்கு 50% இந்த ரீசன்ஸ் தான். நம்ம சோப்பு தானே என்ன இருக்குது அப்படின்ட்டு இல்லை, அப்படிலாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாளில் இதுதான் இதுவாகும், பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள். அண்ட் ஸோ இதுதான் நிறைய பேர் வந்துட்டு பிராண்ட்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நான் போக போக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த கமர்ஷியலாக இருக்கிறதுக்கும் நம்ம இதுக்குமே வந்துட்டு இந்த டால்கம் பவுடர், அதுலேயுமே ஆஸ்பர்டாஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அதுவும் சுவாச ப்ராப்ளத்தை கொண்டு வரும். அண்ட் நாப்கின்ஸ், முக்கியமாக நாப்கின்ஸை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். அதுதான் நம்ம இப்போ ஃபேஸில் போடுறதாவது நர்வஸ் சிஸ்டம் வழியாவோ கொஞ்சமாக இதுவாகும். ஆனால் அந்த நாப்கின்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக பிளாஸ்டிக். ஸோ அதில் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட அந்த வெஜைனா பிளேஸே சுவாசிக்கவே செய்யாது. அதிகமாக நம்ம எப்படி மூக்கு வாயில் இந்த மாதிரி சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி வெஜைனா அப்படின்ற ஒரு பெண் உறுப்பு அதுவுமே வந்துட்டு சுவாசிக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ நம்ம அந்த 3 daysல நம்மளை எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறோமோ அதை விட 1000 மடங்கு நம்மளோட வெஜைனா, அதாவது நம்ம பெண் உறுப்பையுமே வந்துட்டு ரொம்ப சேஃப்டியாக, ஒரு குழந்தைய விட ரொம்ப சேஃப்டியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல நம்ம வந்துட்டு அந்த சானிட்டரி பேட்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடியது அவ்வளோ எக்கச்சக்கமாக இருக்குது. என்னென்னா நம்ம இங்கே போடுறது எல்லாமே இன்டைரக்ட்னு வைங்களேன், நம்மளை பாதிக்கிறதும் ஒரு ஆனால் சானிட்டரி பேட்ஸ் நம்ம இது நம்மளோட வெஜினல் பெண் உறுப்புனா டைரெக்டாக உட்காரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது வித்தின் ஒரு இந்த செகண்ட்லேயே வந்துட்டு நம்மளுக்கு அந்த அதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடியது வாட் எவர் எல்லாமே வந்துட்டு அந்த உள்ளே வந்துட்டு போய்கிட்டே இருக்கும், அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. அண்ட் அது போக அதில் இன்னும் டீப்பாக போகணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த சானிட்டரி பேர்ட்ஸையுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு மாற்று கருத்தாக நிறைய ஹேண்ட்மேடாக இருக்கக்கூடிய அதாவது இந்த நார்கள், அதாவது பியோர் காட்டன்ஸ், அப்புறம் வந்துட்டு இந்த ஆனியன் அந்த மாதிரி நாருன்னு சொல்லுவோம்ல, அந்த காட்டன்ஸ் அதை வச்சு பியூராக செய்கிற பேட்ஸுமே இருக்குது. ரொம்ப நேச்சுரலாக 100% நேச்சுரலாக இருக்கக்கூடிய பேட்ஸுமே இருக்குது. உங்களுக்கு நீடு வேணும் இல்லை அவங்களோட காண்டாக்ட் வேணும்னா கூட, இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, நானும் ஒரு பெண் தானே. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கூட நான் வந்துட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு 2 பேர் தெரியும், உங்களுக்கு வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அவங்கக்கிட்ட கூட வாங்கிக்கோங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸ் சொன்னேன்னா, அண்ட் அதுக்கப்புறம் பாடி லோஷன், அதுக்கப்புறம் இந்த க்ரீம்ஸு, ஜெல்ஸு, இதில் என்ன இது இருக்குன்னா, இப்போ நம்ம கிளாஸ்லேயுமே சரி ஜெல்ஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கலர் ஆட் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்ட்டு தான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். சீரம்ஸ்லேயும் சரி இந்த மாதிரி இதிலலாம் என்ன கமர்ஷியலாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை வாட் எவர் வேறு ஏதாவது பிராண்ட், எல்லாத்தையுமே ஆகுனா குறை சொல்லணும் அப்படின்றது இல்லை, இப்படியும் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்னா இப்போ சீரமாக இருக்கட்டும், ஜெல்ஸாக இருக்கட்டும், இப்போ ரெட் ஒயின் ஜெல் இருக்குது அப்படின்னா
அதில் வந்துட்டு ஓவர் உங்களுக்கு கலர் எப்படின்னா மொத்தமாக பார்க்கும்போது ஒரு கலர் இருக்கும். ஒரு கண்டெய்னரில் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கலர் இருக்கும். அது டார்க்காக ஒரு ரெட்டிஷ் அந்த ரெட் ஒயின் கலர் இருக்கும். அதை கையில் தனியாக எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கலர் வந்துட்டு தெரியாது. அதாவது அந்த தெரியாது மீன்ஸ் ஃபேட் ஆகும். அதாவது உங்களுக்கு அதுதான் நம்ம மொத்தமாக பார்க்கும் ஆயில்ஸே வந்து மொத்தமாக பார்க்கும்போது டார்க் கலரில் இருக்கும். கையில் போர் பண்ணதுக்கப்புறம் ஒரு கலரில் இருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது கலர்லெஸ் ஆயிடும். அதே மாதிரி தான் ரெட் ஒயின் ஜெல் அது ஒரு கண்டெய்னரில் பார்க்கும்போது ரெட் கலரில் இருக்கும். கையில் கொஞ்சம் எடுக்கும்போது லைட் கலராக இருக்கும். ஃபேஸில் போட்டதுக்கு அப்புறமும் அது கலர்லெஸ் ஆயிரும். ஃபேஸில் போட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த கலர் ஒரு மாதிரி ரெட் கலர் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சில பேர் சொல்லுவாங்க அது ரெட் ஒயின் நிறைய ஆட் பண்ணியிருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, சுத்தம் போய். சரிங்களா? அதே மாதிரி தான் ஆலோவேரா ஜெல்லையுமே நிறைய நீங்கள் கமர்ஷியலாக பியூர் அலோவேரா ஜெல், பியூர் அலோவேரா ஜெல், பியூர் அலோவேரா ஜெல், அதில் வந்துட்டு அலோவேரா ஜெல் பண்ணுறோன்னா அப்படி ஒயிட் அந்த க்ரீன் கலர்லலாம் வரவே செய்யாது. ஒயிட் கலரில் அந்த கலர்லெஸ் வாட்டர் கலர் அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஜெல்ஸ்லேயும் அப்படி தான். நம்ம ஏன் இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜெல்ஸ்லாம் டக்குன்னு அப்சர்வ் ஆகக்கூடியது. ஸோ அந்த கலரையுமே அப்சர்வ் பண்ணும். ஸோ நம்ம வந்துட்டு என்ன தான் ஸ்கின் கிரேட் கலர்ஸாக இருந்தாலும் இவ்வளோ பர்சன்டேஜ்னு இருக்கும். அது ரெகுலராக இப்போ இவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு 100 கிராமுக்கு 0.5 அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் ஒரு அளவுக்கு எடுப்போம்னு வைங்களேன். அதை நம்ம அந்த ஒரு பேட்சுக்கு செய்கிறோம். ஆனால் நம்ம பர்சன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அது ஒரு அளவுக்கு இதுவாயிரும். புரியுதா நான் சொல்ல வருது? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அந்த சைட் எஃபெக்ட் ஒரு அளவு ஆயிரும். ஸோ அந்த மாதிரியும் இருக்கக்கூடாதுன்றதுனால ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ற அதை தான் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஜெல்ஸ்லேயே இருக்கட்டும், சீரம்ஸ்லேயும் அப்படி தான், க்ரீம்ஸ்லேயும் அப்படி தான். மஞ்சிஸ்தா க்ரீம் சொல்லிட்டு அது வந்து நம்ம க்ரீமாக செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப லைட்டான ஒரு கலர் தான் இருக்கும். டார்க்காக அந்த அப்படியே கலர் போட்டு பண்ணுற அந்த கலர்லலாம் இருக்காது. ஸோ சில ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்னே சொல்லியுமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லியுமே அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. கஸ்டமராக நீங்கள் இருக்கீங்கன்னா எனக்கு கலர் ஆட் பண்ணாமல் கொடுங்க, ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க நீங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே வந்துட்டு கலர்லெஸ் ப்ராடக்ட். ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா நிறைய கமர்ஷியலாக ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ எது வைரல் ஆகிட்டு இருக்கு? ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்னு. இந்த ஹேண்ட்மேடு ப்ராடக்ட்ஸ்லையுமே இனிமேல் வைரல் ஆகக்கூடியது என்னென்னா இதிலிருந்தும் நேச்சுரலாக இருக்கக்கூடியது, அந்த ஃப்ராக்ரன்ஸ் கூட இல்லாமல் இருக்கக்கூடியது, ப்ரிசர்வேட்டிவ் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ன்னும் போது அப்போ கெமிக்கலே இல்லைங்கும் போது அது வைரல் ஆகும். அதுக்கு தான் நீங்கள் இப்போவே இருந்து அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க, இப்போவே இருந்து அதை பண்ணுங்க அப்படின்றது வந்துட்டு சொல்கிறேன். எல்லாரும் வைரல் ஆனதுக்கப்புறம் நம்ம போயிட்டு பின்னாடியே ஓடுறதுக்கு பதிலாக இப்போயே நீங்கள் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. அப்படிதான். ஸோ நம்ம பிராண்ட்லேயே அப்படி தான் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த மாதிரி தான் வந்துட்டு செஞ்சிட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறதும் அப்படி தான் வந்துட்டு சொல்லிக் கொடுப்போம். அண்ட் அது போக ஏன் ரெமிடிஸ் ட்ரை பண்ணலாமே, அவ்வளோ எக்கச்சக்கமான இது வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமே, ஏன் வந்துட்டு நம்ம இப்போ க்ரீம்ஸ் அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. சரி ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு 5 எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டி பூட்டி காலத்தில் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த லோஷன், இந்த க்ரீம்ஸ் இது எல்லாமே இல்லை. இது ஆக்சுவலி நம்ம இடத்துல உள்ளதா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. பிரிட்டிஷ்லேருந்து கொண்டு வரப்பட்டதாக கூட இருக்கலாம், அது டீட்டெயில் எனக்கு சரியாக தெரியல. ஸோ அப்போ வந்து எப்படின்னா ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசரே கோகோனட் ஆயில். ஆனால் இப்போது கோகோனட் ஆயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? டார்க் ஆகும். அப்போது வந்துட்டு ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு வெளியே போகிறாங்க, ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னா நல்லா குளிச்சுட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து ஃபேஸில், கழுத்தில், கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்பாங்க. இப்போ போவோமோ நம்ம அப்படி எண்ணெய் வழிஞ்சாமல் போகவே மாட்டோம். ஒன்று. இன்னொன்று, அப்போ இருக்கிற அட்மாஸ்பியர் வேறு, சுற்றுச்சூழலோட அந்த இது வேறு, அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ அப்படி கிடையாது. அவ்வளோ பொல்யூஷன். எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணிட்டு போனோன்னு வைங்க, ஒட்டுமொத்த புகை டஸ்டெல்லாம் நம்ம மேலே தான் இருக்கும். அது ஒன்று. அண்ட் செகண்ட் வந்துட்டு மெயினாக அழகுக்காக ஒவ்வொரு கேரளா சைடு வேறு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு மஞ்சள். ஸோ அந்த மஞ்சளை உரசி தான் போடுவாங்க. மஞ்சள் தான் இருக்கும் ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து. நானுமே அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி போகும்போது என்னென்னா இப்போ அப்படி போக மாட்டோம். சில பேர் யூஸ் பண்ணுறோம். பட் அப்போ அப்படி தான் இருந்தது சொல்கிறேன். ஏன் இப்போ இப்படி மாறிடுச்சு அப்படின்னா அப்போது அது செட் ஆச்சு, இப்போ சிலருக்கு வந்து அது அக்செப்ட் ஆகலை. ஸோ அதனால்
ரொம்ப ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ அதாவது ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் இயற்கையோடு இணைஞ்சிருக்கிற மாதிரி அதான் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு மஞ்சள்லேயுமே க்ரீம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த க்ரீம்ஸில் அப்போ வந்துட்டு கேட்கலாம், அப்போ அப்படியே இது பண்ணலாமே, ஏன் ப்ராடக்ட்ஸாக கொண்டு வரோம் அப்படின்னா அதை கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் இந்த க்ரீம் இருக்கு இல்லையா, இதுலேயுமே ஆயில்ஸ் இருக்கும், பட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதில் முன்னாடி கோகோனட் ஆயில்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாங்களா, இதில் கொஞ்சம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. பட் நம்ம இப்போ சீரம் எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் வரும்போது ப்ராடக்ட்ஸுமே அந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலில் வந்திருக்கு. ஸோ இது ஒன்று. அண்ட் மற்ற பிராண்ட்ஸுக்கும் உங்கள் பிராண்ட்ஸுக்கும் உள்ள வித்தியாசமும் இப்படி தான். ஸோ இதையுமே வந்துட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது கலர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி நான் இப்போ வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்க்கு பதிலாக பயோ என்சைம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்ற இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிளாஸ் ஏன் கற்றுக்கணும் இந்த விஷயத்த அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா, நிறைய பேர் சிஸ்டர் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், யூடியூப் பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டேன், அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க, எனக்குமே நல்லா தான் இருந்துச்சு, பட் எனக்கு வந்து இப்போ நான் டெவலப் ஆகிட்டேன், லைசன்ஸ் எடுக்கணும், எனக்கு பண்ண தெரில. ஏன்? அதே மாதிரி வீடியோ போடுறாங்கல்ல, அது எல்லாமே வந்துட்டு கரெக்டான ஃபார்முலாவானா நோ, புரியுதுங்களா? நோ டிஐஒய்யாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபார்முலேஷன் தான் அது இருக்கும். உங்களுக்கு உங்கள் பிராண்டில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கலாம், இதை எவ்வளோ ஆட் பண்ணலாம், அதுக்கு மேலே ஆட் பண்ணால் என்ன ஆகும், கம்மியாக ஆட் பண்ணால் என்ன ஆகுன்றதெல்லாம் தெரியணும். ஸோ தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ரொஃபஷ்னலாக ஒரு பிராண்ட் ஓனராக இல்லை மேனுஃபேக்சராக நீங்கள் பண்ண முடியும். சும்மா உங்களுக்காக பண்ணுறீங்கன்னா வீடியோக்காக பண்ணிக்கலாம், அதுலேயே டிஐஒய்ன்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. வீடியோஸ் பார்த்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பண்ணாதீங்க, உங்களை நம்பி நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் வந்துட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அதனால தான் வந்து அதுலேருந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இந்த நேச்சுரல் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஸோ காஸ்மெட்டிக் அப்படின்னாலே கெமிக்கல் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல் இல்லாமல் லைக் ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஸ்கின் அண்ட் ஹேர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்டு வந்துட்டு பிளான் பேஸ்டாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணலாம். அதுக்கு உண்டான கரெக்டான ஃபார்முலா, ப்ரொசீஜர் அதெல்லாம் நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபர்தராக உங்களுக்கு மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு 8940015441 நம்பருக்கு நீங்கள்